Hi guys, இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய வண்டினா ஒரு ஜென், ஒரு ஆல்டோ இந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து அலையில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ட்ரிம்மில் எல்லாம் பார்த்து டிஸ்பிளே பார்த்து வந்தது கம்ப்ளீட்டாக உள்ளே பிளாக் பண்ணியிருக்கோம். டாப்லேருந்து டோர் பண்ணது எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். இதில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கென்னட் சிஸ்டம் போட்டு ஒரு காமன் ஹோல் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். சரி, வண்டி இருந்தாலும் கொண்டு வாங்க. உங்கள் வண்டி இந்த மாதிரி கண்டிஷனில் அலாய் மாட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த அவுட் சைடில் இருக்கிற அலாய் ஒன்று உங்களுக்கு அந்த வீடியோ கட்டிடுறேன். இதில் மெயின் நம்ம தான் பண்ணணும்னு நிற்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு இதே ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஒரு டயர் ப்ரெஸ் மானிட்டர் நீ ஃபிட் பண்ண வேண்டிய ஹோல் அப்படியே ஒரு முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். ரேட்லேருந்து ஸ்கேட்ஸ் எங்களுக்கே தெரியல. இன்றைக்கி வந்து மாற்றாரு. ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ இந்த ஹைரன் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்குவரில் இந்த பிஎன்டபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைரன் மாடல் வண்டியில் உள்ள இந்த வைப்ரேஷன் இருக்காது. வீல் மட்டும் ஆக்ஷன் ஆகும். ஆனால் A to Z எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து என்னங்கிறத நம்ம வந்து அப்படி தம்பி வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லுவார். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி பழைய வண்டி ஆயிடுச்சு, வண்டி கொடுத்துடலாம், வேறு புது வண்டி எடுக்கலாம், அந்த சென்டிமெண்ட் இருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு அப்பா அம்மார்கள் கொடுத்த வாங்கலாம். ஒரு நமக்கு ஞாபகமாக ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்போம். அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. நமக்கு ஒரு அடையாளமாக இந்த வண்டி ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி ஒரு சென்டிமெண்ட்டுக்கு வாங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படியே மேலே ஒரு பெயிண்ட் ஓட்டமாக வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அது ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த வண்டியை இப்போ வச்சுருக்கிறவங்க என்னென்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க என்னென்னா, நம்மகிட்ட வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஜென் வண்டி, இந்த மாதிரி ஆல்டோ, ஸ்விஃப்ட்டு, லான்சர் இந்த மாதிரி வண்டியில் ஒன்று ஆல்ட்ரு பண்ணுறாங்க. என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வண்டியை புது வண்டியாக, எப்படி பழைய வண்டியை ஒரு புது வண்டியாக பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒவ்வொரு அந்த ஏசி ப்ளோயரும் சரி, சீட்டில் டோர் பேடு, அந்த டயர்ஸ், அலாயிலிருந்து எல்லாமே ஒன்று சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் புது வண்டியை விட உங்களுக்கு பழைய வண்டி வேறு லெவலில் செம லுக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 வண்டி நம்ம வண்டி பண்ணியிருக்கோம். நாளைக்கு காலை 2 வண்டி டெலிவரி ஆயிரும். அதில் ஒன்று வந்து அலாய் மாட்டாமல் இருக்குது. அலாய் மாட்டினா அது டெலிவரி, ஒன்று அலாய் மாட்டின வண்டி. மொத்தம் 2 வண்டி நிற்கிது. அது இல்லாமல் பக்கத்தில் நம்ம எல்லாமே சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு சென்டிமெண்ட் வண்டி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம MD வாங்கின வண்டி போலோ, அதுக்கு எங்களுக்கு சென்டிமெண்ட் வண்டி இருக்குது. அந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் நான். இப்போ அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்டையுமே இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த வண்டி நான் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்போட வண்டினா எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து ஒவ்வொரு கஸ்டமர் வண்டி என்னென்ன வண்டிங்கிறது இப்போ நான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க போவோம். எங்களுக்கு பிடிச்ச வண்டி போலோ 2012 மாடல் டீசல் எங்கள் வண்டி. நல்லா இருக்குது பாருங்கள். இது எங்கள் ஆரம்போட செல்லக்குட்டி. இந்த வண்டி வச்சு தான் எங்களுக்கு எல்லா வண்டியும் வந்தது. எல்லா வண்டியும் இந்த வண்டி பார்த்து எங்களுக்கு டெமோ வந்து எல்லாமே போச்சு. அது இல்லாமல் இந்த வண்டி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜென்னு. இந்த ஜென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மகிட்ட எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு கலரில் ரொம்ப டவுன் ஆகி ரொம்ப அடிப்பட்ட மெடிசனில் ரொம்ப ஒரு நார்மலாக வந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கண்டிஷனில் இருந்தது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்படி ஆகிருக்கு இந்த வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள அந்த ஹெட்லைட் டூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு மிஸ்ட் அடித்த மாதிரி ஒரு பிளாக் சைடில் இருந்தது, ஒரு எல்லோ சைடில் இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் கீழெலாம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அலாயில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அந்த ட்ரிம்மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ பெயிண்ட் அடித்து அலாய் பண்ணி டயரில் வந்து பழைய டயர் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி புது டயரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மிரர் பார்த்திங்கன்னா பிளாக்காக தெரியும். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பெயிண்ட்னா ஒரு டிப்பிங் பெயிண்ட் மாதிரி. இதை சைனிங் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சன்லைட் படும்போது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் ஆகும். ஒரு மல்டி கலர் மாதிரி வருது, தெரியுதுங்களா? அவ்வளோ லுக்காக இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரண்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மிரரில் வந்து டிப்பிங் பண்ணியிருப்போம். இப்போ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தெளிவாக பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல்
இதில் வர கலர் உள்ள கம்ப்ளீட் இண்டியில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருந்தது. கம்ப்ளீட்டாக உள்ள பிளாக் பண்ணியிருக்கோம். டாப்லேருந்து டோர் பேனல் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். டேஷ் போர்ட் போது எல்லாமே பிளாக் ஆகிருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு பவர் விண்டோ சுவிட்சும் கூட உங்களுக்கு இந்த ஹேண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிங் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங் வந்து அதிலே வந்து த்ரெட்டு பாருங்கள், பட்டர்ஃப்ளை த்ரெட் போட்டிருக்கும் பாருங்கள். சீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே நார்மலாக இருந்தது. சீட் சைடில் கொஞ்சம் பஃபிங் கொடுத்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உட்காந்து ட்ரைவிங் பண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இதில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கென்வெட் சிஸ்டம் போட்டு ஒரு காமன் ஹோல் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். ஏசி பிளாயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி பிளாயர் இந்த மீட்டர் சுவிட்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிங் பண்ணியிருப்போம். எல்லாம் இண்டியில் ஒரு மேட்சிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. பேக் சீட்டு முதல்ல எல்லாமே அது இல்லாமல் டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நான் அந்த மிரரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே டிசைனிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். ஒரு புது வண்டி எடுத்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது, அந்த கண்டிஷனில் இருக்கும். பேக் ஜெர்மனோட பேக் ஸ்பீக்கர் ப்ளோ பங்க் மாட்டியிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியர் பண்ணியிருக்கும் பாருங்கள். டைலெட்லாம் அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு பழைய டைலெட் இது வந்து ஒரு புது டைலெட் மாதிரி அப்படியே ஒரு லுக்கு கொடுக்கும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக இது ஒரு வண்டி உங்களுக்கு இந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஒரு லாங்லேருந்து ஒரு த்ரோ உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று இது ஒன்று லாங்லேருந்து ஒரு வீடியோ பார்த்துடலாம். இது வண்டி பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா, நீங்கள் பழைய வண்டி வச்சுருந்ததுனால கூட இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி வண்டி இருந்தாலும் கொண்டு வாங்க, உங்கள் வண்டி இந்த மாதிரி கண்டிஷனில் இல்லை இதை விட வேறு லெவல்லையும் பண்ணலாம். ஒவ்வொன்றும் அவ்வளோ தெளிவாக இந்த வண்டி கிளியராக முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த வண்டியை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்டோ. இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெயிண்டிங்னா ஒரு டிப்பிங் பெயிண்ட் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துருப்போம், அவ்வளோ லுக்காக கொடுத்துருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டியில் நிறைய வண்டி ஸ்டார் லைட் மாட்டி இருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரை மல்டி கலர் தெரியும். இப்போ இந்த மிரர்லையும் பார்த்திங்கன்னா அது மாதிரி மல்டி கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சேம் அந்த வண்டியில் இருக்க சேம் ரெட் அண்ட் பிளாக் தான் சீட் கவர், ஆனால் டிசைனிங் வேறு. இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கரோட ஆப்ஷன் வராது, நம்ம ஃப்ரண்ட் காம்பவுண்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துருக்கோம். இது வந்து ஓல்டு ஜெனில் வந்து ஹேண்டில் தான் வரும், நம்ம வந்து பவர் விண்டோ கொடுத்துருக்கோம். பவர் விண்டோ டிப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் இது பாருங்கள் ஸ்டேரிங், அது ஒரு ஸ்டேரிங் டிஃப்ரெண்டான மாதிரி, இது ஒரு ஸ்டேரிங் டிஃப்ரெண்டான பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் நமக்கு ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் ப்ளோபம் தான் போட்டிருக்கோம். அதே பாக்ஸில் இதில் கிளியர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், கிளியர் தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வண்டி ஒரு ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு என்னென்ன மாதிரி ஸ்டைல் கேட்கணும்ல, அதனால் வந்து அவங்க ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இதில் சிஸ்டம் வந்து டபுள் டின் மாட்டியிருக்கோம் பாருங்கள். டபுள் டின் டச் ஸ்க்ரீன் தான் மாட்டியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ரிவர்ஸ் கேமரா நம்ம ஆட் பண்ணி ஒரு ப்ளூடூத்தோடு வரும் உங்களுக்கு சிஸ்டம். இதோட வண்டி கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது அலாய் மட்டும் நம்ம மாட்டலை, இன்னும் அலாய் ஃபிட் பண்ணல. இது அலாய் மாட்டதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த அவுட் சைடில் இருக்கிற அலாய் ஒன்று உங்களுக்கு அந்த வீடியோ காட்டிடுறேன். இதில் மெயின் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதில் ஹெட்லைட் டூம் வந்து கிளியர் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கிளியர் பண்ணி உள்ள அவுட் சைடில் பிளாக் ஸ்மோக் பண்ணி ரெட் பார் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுலேயும் மிஸ் பண்ணியிருக்கோம். கீழ் பாரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி வந்து அந்த லைட் அந்த பெயிண்டிங் அந்த ஸ்டார் லைட்டிங்கோட அந்த டிசைனிங் லைட் பெயிண்டிங் டிப்பிங் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியும் நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம். அலாய் இதாக மாட்ட போகிறோம். நம்ம இந்த வண்டிக்கு அலாய் இதாக ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வண்டி காட்ட போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். ஒரு ஹுண்டா i20 கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து கடைசியில் நம்மளோட பிரிய மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரி இருக்கார்.
ஆல்ரெடி இதில் 2வது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன பண்ணி முடிச்சிருக்கோங்கிறதுக்கு உங்களுக்கு கார்டியை காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுக்கிறாராமா, புக் பண்ணியிருக்காரு. அந்த வண்டி நம்ம தான் பண்ணணும்னு நிற்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு இதில் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஹெட்லைட் ரூமில் ஆல்ரெடி உங்களுக்கு டிஆர் லைட் காட்டியிருப்பேன், ஆனால் ப்ரொஜெக்ட் காட்டியிருக்க மாட்டோம். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃப்ரண்ட் வர பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். மெஸ்ஸு ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியில் மட்டும் 360 கேமரா மாட்டல, ஆனால் இப்போ 360 கேமரா ஃபிட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். அது இல்லாமல் கேமரா பாருங்கள், மிரரில் பாருங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் இதில் 360 கேமரா. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் ஆல்ரெடி வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக போட்டோம். இப்போ காட்ட போகிறது நம்ம டிக்கியில் தான் ஒர்க் பண்ணியிருக்குது. இதில் டிக்கியில் என்ன பண்ணியிருக்கேங்கிறது நீங்களே பாருங்கள். ஃப்ரண்டேஜில் எதுவுமே நம்மகிட்ட வராது, ஆம்பஸ் எதுவுமே நம்ம சீட்டு கீழே வைக்கல, எல்லாமே கம்ப்ளீட் இதில் நம்ம செட் பண்ணிட்டோம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே அதுக்கு ஒரு பாக்ஸ் செட் பண்ணி ப்ராசர் மெஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இதில் வந்து சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவார்ட் வின்னிங்கோட மல்டி கலர் டிஎல்எஸோட மல்டி கலர் பாருங்கள் பிறகு இந்த சப் ஊஃபர் அவார்டு ஜேஎல் சப் மாட்டியிருக்கோம் அவார்டு வின்னிங்கோட. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த சப் ஊஃபர் மோல்டு பண்ணதில் பார்த்துட்டோம். இதில் மல்டி கலர் நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம 360 கேமரா செட் பண்ணியிருக்கோம். இந்த 360 கேமரா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணதுமே வந்து ஃபஸ்ட்டு கேமரா உங்களுக்கு ஆன் ஆகிரும். ஆன் ஆனதுமே வண்டி ரொட்டேட் ஆகும். அது முடிஞ்சுமே ரைட் இண்டிகேட்டர் போடும்போது பாருங்கள் ரொட்டேட் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அது இல்லாமல் நம்ம ரைட் இண்டிகேட்டர் போடும்போது நம்ம ரைட் இண்டிகேட்டரில் அந்த டேரக்ஷன் வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்துடும். அது இல்லாமல் நம்ம வண்டி போகும்போது நம்ம வண்டி ரன்னிங்லாம் நம்ம பார்க்கலாம், ஃப்ரண்டேஜெல்லாம் பார்க்கலாம் அப்படியே. அந்த மாதிரி ஆப்ஷன் இது 360 கேமரா. வண்டி பக்கத்தில் 360 கேமரா டிஸ்டன்ஸில் என்ன நடந்தாலும் நமக்கு வண்டி வந்து நமக்கு அலர்ட் ஆகிக்கும். நமக்கு வண்டி அந்த மாதிரி இருக்கும். ரெக்கார்டிங் இருக்குது, 360 கேமரா வந்து ரெக்கார்டிங் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு டயர் ப்ரெஸ் மானிட்டர் நீ ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனு தான் மானிட்ரு. 4 டயரில் ஃபிட் பண்ணி நம்ம மொபைல் ஃபோனில் வந்து எவ்வளோ ஏர் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டயர் ப்ரெஸ் வண்டி இந்த i20 வந்து டயர் ப்ரெஸ் மானிட்டர் மாட்டியிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட் ரியரும் ஸ்கேட்ச் மாட்டியிருக்கோம் பம்பரில். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த பம்பருக்கு இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஸ் இதுலேயும் வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஸ்கேட்ச் மாட்டியிருக்கோம். ஃப்ரண்டேஜ் பாருங்கள், வேறு லெவலில் அப்படியே ஒரு முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். ப்ரொஜெக்ட்லேருந்து ஸ்கேட்ச் வரையும். இருக்கா இங்கேருந்து பாருங்கள், வண்டி ஒரு டெரராக இருக்கும், முறைக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி நல்லா முறைக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாமிருகம். எங்கள் காண்டாமிருகம் வேறு லெவலில் நிற்கிது பாருங்கள். இந்த வண்டியில் என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்று மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆனால் என்னென்னா ஓனர் பண்ணுறாரு, ஆனால் என்னென்னு சொல்லித்தர மாட்டேங்கிறாரு. என்னென்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. இன்றைக்கி வந்து மாட்டுறாரு, ஒரு வாரம் கழிஞ்சதுக்கப்புறம் ஆடியோ இல்லை இதை கழட்டி அதை பண்ணலாங்கிறாரு, இதை பண்ணலாங்கிறாரு. கடைசியில் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரியல. கேட்டால் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு முக்கியம். அதனால் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் முடியல. இப்போ வந்து எக்ஸ்எல்சி 3-வே காம்பவுண்டை முன்னாடி மாட்டியிருக்காரு. இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இப்போ ரூம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஹைரண்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பண்ண போகிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இது ஒன்று போயிட்டுருக்கு. வாங்க அடுத்து இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரண்டேஜ் போயிடலாம். இந்த ஹைரன் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்குவரில் இந்த பிஎன்டபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைரன் மாடல் வண்டியில் ரன்னையில் வண்டி போப்ப சின்ன குழி வந்தாலும் கூட அந்த குழி இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி சேக்கப்ஸரை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக கொடுக்குற மாதிரி நம்ம ஃபிட் பண்ண போகிறாரு. அதையும் வாங்கிட்டு வந்து மாட்ட சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ அதையும் ஃபிட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா சேட்டலைட் மூலமாக நமக்கு வந்து வண்டி வந்து ரன்னிங்கில் போகிறோம். இப்போ நார்மல் இப்போ ஒரு சிமெண்ட் தரையில் போகும்போது என்ன சாஃப்ட்னஸ் இருக்குமோ இப்போ நார்மல் ரோட்டில் போனாலும் குண்டு போனாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நமக்கு உள்ள எந்த வைப்ரேஷன் இருக்காது. வீல் மட்டும் ஆக்ஷன் ஆகும். ஆனால் வண்டி வந்து பூ மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி 4 சஸ்பென்ஷன் மாட்ட போகிறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட வீடியோ உங்களுக்கு என்னங்கிறது நம்ம வந்து இந்த வண்டியை பற்றி A to Z எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து என்னங்கிறத நம்ம வந்து அப்படி தம்பி வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லுவார். இப்போது இது 4 சஸ்பென்ஷன் மாட்ட போகிறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த வண்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம வண்டி ஒர்க் பண்ண வண்டியெல்லாம் வந்தப்போ இதுவும் நம்ம வண்டி அப்படியே வந்தோம். இப்போ லைனாக வந்துவிட்டோம். இதில் வண்டி எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன இந்த அப்டேட் இந்த வண்டியில் ஆயிருக்குங்கிறது வந்து நம்ம யூடியூப் நண்பர்களுக்கும் புதுசாக வந்து இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் அப்டேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆடியோவில் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. பழைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஆடியோ கேட்டிருப்பீங்க. இன்னும் 10 days முடிஞ்சதுக்கப்புறம் புது ஆடியோ ஒன்று உருவாகுது இதில். ஆனால் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இது பண்ணதுக்கப்புறம் ஆரம்புக்கு வாங்க. பழைய கஸ்டமர்ஸாக இருந்தாலும் ஆரம்புக்கு வாங்க. இதில் டெமோ பாருங்கள். பார்த்துட்டு இன்னும் என்ன அப்டேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த வண்டியை முடிஞ்சது. இப்போ நிற்கிது பாருங்கள். ஒரு ஷோரூமில் ஒரு BMW ஆடி நிற்கிற கண்டிஷனில் நிற்கிது பாருங்கள். ஆனால் எல்லாம் ரேசிங் கார் மாதிரி நிற்கிது பாருங்கள் அப்படின்னு. ஓகே, இந்த கிடைச்ச இந்த வீடியோ பார்த்த அனைவரும் நண்பர்களுக்கும், இனி புதிய வரப்போகிற நண்பர்களுக்கும், பழைய கார் வச்சுருந்தாலும் நம்மகிட்ட வந்து கொடுக்க போகிற நண்பர்களுக்கும், நம்ம ஃபுல் பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. எது இருந்தாலும் உங்களுக்கு இந்த யூடியூபுக்கு கீழே நம்பர் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார் டெக்கர்ஸ், வெல்கம் டு த வாட்சிங். உங்கள் நாசர்.